நம்முடைய ஆளுநர் ரவி, நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்குது. அதே போல் ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்ப்போமேயானால் ஆன்லைன் ரம்மி அதனுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போல, அதே போல் இன்றைக்கு நீட் தேர்வுகளுக்காக ஒரு பிஆர்ஓ போல இருந்தால் எப்படி நடவடிக்கைகள் இருக்குமோ அந்த நடவடிக்கைகளைத்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இன்றைய தினம் காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார், காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது, அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளே இருக்கிறது, மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார். அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மது பாட்டில் தெரிந்திருக்கிறது. அது பாட்டில் இருக்கிறது, அதை மது பாட்டில் என்கின்றார். ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இந்த இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காந்தி மண்டபம், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவையெல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம். எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது. அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே மதுபாட்டில் இருந்தது என்று சொன்னால் வீட்டில் நாம் வீட்டை பாதுகாப்போடு தான் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யாராச்சும் ஒரு திருடன் திருடி விட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அதை ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு என்று கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு அங்கே பாதுகாப்பு குறைவு என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காந்தி மண்டப வளாகத்திலே தான் மது பாட்டில்களை பார்த்தது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று தன்னுடைய மன உளைச்சலை எல்லாம் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் தெரியும் சூதாட்டமோ அதையும் காந்தி தடுத்துத்தான் இருக்கின்றார். ஆனால் பல சூதாட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்றைக்குமே மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது, மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு. ஆனால் அதே நேரத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் சேர்ந்தால் தான் ஒழிக்க முடியும், தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது. அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மதுவை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே எடுத்துக்கொண்டால் முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற, முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார்கள். எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது. ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன. எனவே இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தார். தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை அமைச்சரவையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு சொன்னபொழுது
அதை இழுத்தடித்தவர் தான் நம்முடைய ஆளுநர். அதனாலே உச்ச நீதிமன்றத்தில் சென்று குட்டுப்பட்டவர். ஏனென்று சொன்னால் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கின்ற கோரிக்கை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது. நீங்கள் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை இழுத்தடித்தார். கடைசியாக என்ன நடந்துச்சு? உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு அவரை வந்து பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய அனுமதியை தந்திருக்கிறது. அந்த தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்றைக்கி வந்து எண்ணி துணிக என்ற தலைப்பிலே ராஜ்பவனில் இன்றைக்கு வந்து ஒரு கதா காலட்சேபத்தை அரங்கேற்றியிருக்கிறார். எப்படி செய்தாலும் அதில் வந்து அறிவியலுக்கு முரண்பாடான கருத்துக்களை ஆளுநர் அரங்கேற்றம் செய்தாலும் சரி, நடைமுறைப்படுத்தினாலும் சரி, தமிழகத்தில் அது எடுபடாது. இது திராவிட பூமி. இங்கே இருக்கின்ற எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான். எனவே அவர் எதிர்பார்க்கின்ற எதுவும் தமிழ்நாட்டிலே நடக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு நீங்க சொல்றீங்க. பட் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது மதுவிலக்கு வேண்டும் கருப்பு கொடி வாயில் தோறும் போராட்டம்லாம் நடத்திருக்கீங்களே? ஆமாங்க, அதான் நடத்திருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது, நீங்க முடிவெடுக்கலாம். இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்துவிட்டால் முன்னாடி திமுக நடத்திய போராட்டம் கேட்கல எதிர்கட்சியா இருக்கும்போது. அதாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்தால் பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா இருக்குது, அதே போல் பாண்டிச்சேரி இருக்குது, இங்கே வந்து ஆந்திரா ஹைதராபாத் போயிடறாங்க, அல்லது கேரளா, எல்லா பாடலும் சுற்றி நம்மள இருக்குது. எனவே எல்லா வகையான இடத்துல இருக்கிற போது தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வருவது சாத்தியமல்ல. ஆனால் நாங்கள் கொண்டு வர தயார். எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது இந்திய பேரரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அது எல்லாரும் ஒத்து வந்தால் தான் சாத்தியம். இல்லாட்டி தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வந்தால் இங்கே கள்ளச்சாராயம் தான் பெருகுமே தவிர, இங்கே இருக்குவதை அதற்காகத்தான் கவனம் செலுத்த முடியுமே தவிர, அவையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கின்ற பணியைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு மக்கள் நலப்பணிகளிலே நாம் நாட்டம் செலுத்த முடியாது. எனவே மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும். மதுவிலக்கு என்றது நீங்கள் சொல்றது உண்மையிலே நாடு தழுவி அளவில் அது அமல்படுத்தப்பட்டால் எல்லாரும் வரவேற்க செய்வாங்க. ஸோ அது வந்து நடைமுறை எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் மத்திய அரசு முடிவு செய்யணுங்கிறீங்க. முன்னாடி வந்து காங்கிரஸ் தலைமையில் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, 10 ஆண்டுகள் இருந்தீங்க, அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இல்லை வரக்கூடிய ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது வலியுறுத்துவீங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு எல்லா மாநில அரசுகளோடு பேசி நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வருகிற பொழுது அந்த கட்டத்தில் எல்லா மாநில அரசுகளோடு பேசி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று இப்படி ஒரு தீர்மானத்தை நிச்சயமாக கொண்டு வர எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்வார்கள். தாக்குதல்னா அதாவது இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இங்கே வந்து நம்ம வந்து அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம். இங்கே வந்து யாருமே ஒருத்தர் இவர் என்ன ஜாதின்னு யாரும் நம்ம பார்த்த உடனே கேட்டுக்கிறது கிடையாது, பழகிக்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம எல்லாரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு தான் இருக்கிறோமே தவிர, இவர் தலித் இல்லையா, இவர் ஐயரா அல்லது முதலியாரா, இவர் வந்து முஸ்லீமா, இவர் கிறிஸ்டினா, அப்படியெல்லாம் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு கிடையாது. இந்தியாவிலேயே அமைதி பூங்கா தமிழ்நாடு தான். எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்கின்ற இடம் தமிழ்நாடு தான். தலித்துகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ புள்ளி வரப்படி 40% வந்து கடந்த 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தாக்குதல் என்று எந்த இடத்தையும் நம்ம குறிப்பிட்டு அது வந்து கிரைம் ரெக்கார்டில் வந்து அவங்க வந்து புள்ளி விவரங்களுக்கு சேகரிக்கிற பொழுது ஜாதிகள் அடிப்படையிலே புள்ளி விவரங்களை கிடைத்திருக்கலாமே தவிர, தலித் என்பதால் யாரும் தாக்கப்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது தலித்துகளை தாக்க வேண்டும் என்று அதற்காக மற்றவர்களும் முயற்சிப்பதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட இருந்தால் தவறு.